Hi, good evening. This is Sushila again. உங்கள் பாடியோட பேசிக் ஹெல்த் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? If you don't know these 5 numbers, you are not going to guess your future health problems. So your BP, normal BP is 120/80. உங்கள் பிபி ஹையாக உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது உடனே காட்டாது. உங்கள் ஹார்ட், உங்கள் பிரெயின், உங்கள் கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது தான் மெதுவாக காட்டும். ஸோ frequent BP checking is very important. சுகர்னு பார்த்தா உங்கள் ஃபாஸ்டிங் சுகர் ஷுட் பி லெஸ் தேன் 100. இது கொஞ்சம் 100க்கு மேலே இருந்தால் கூட டயபெட்டிஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் ஆன் த ரோட் சைடு. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு 60 to 100 per minute தான் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு, உங்கள் நார்மல் ஹார்ட் ரேட்டு. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது ஸ்ட்ராங் ஹார்ட் தான். வெயிஸ்ட் சைஸ்ன்னு பார்த்தா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் ஹைட்டோட ஹாஃபை விட பாதியாக இருந்தால் அதுதான் உங்கள் வெயிஸ்ட் நார்மல் சைஸு. சப்போஸ் அது பெல்லி பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். கொலஸ்ட்ராலில் LDL கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால் இருக்குது. இது LDLனால் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், HDLனால் ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். LDL இஸ் அ பேட் கொலஸ்ட்ரால், HDL இஸ் அ குட் கொலஸ்ட்ரால். இதில் கொஞ்சம் பேலன்ஸ் தவறுனா கூட உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் போங்க. உங்களுடைய கொலஸ்ட்ரால், சுகரும் உங்கள் பிபியும் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களோட ஃப்யூச்சர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்.